ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹியூமன் பாடி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது எவ்வளோ மிராக்குலஸ் ஆகுதுன்னா, நம்ம குரான் வேர்ஸ் அந்த ஸ்கிரிப்சரில் பார்க்கும்போது கடவுள் சொல்கிறாங்க, வி கிரியேட்டட் மேன் இன் த பெஸ்ட் ஃபார்ம், பெஸ்ட் ப்ரொபோர்ஷன், இல்லைனா பெஸ்ட் ஸ்டாச்சர். இந்த மாதிரி பல வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மிராக்குலஸான பாடி எப்படி கிரியேட் ஆகப்பட்டதுன்னு சொல்லி நிறையா வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதே தான் நம்ம படிக்கவும் செய்கிறோம். ஹியூமன் பாடியை பற்றி தானே நம்ம படிக்கிறோம். அது என்ன பண்ணுது, அதுக்குள்ளே நடக்கிற மெக்கானிசம், அதுக்குள்ளே நடக்கிற ஃபிசியாலஜி, இதை பற்றி படிக்கும்போது உண்மையிலே ஒரு மிராக்குலஸானது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹியூமன் பாடி. இப்போ நம்மளுக்கு ஏதாவது பெயினோ என்ன வந்துச்சுனாலும் நம்ம நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம், போயிட்டு ஃபார்மசியில் போய் அதுக்கான அனல்ஜெசிக்ஸ் வாங்கி நம்ம போடுறோம். ஆனால் நேச்சுரலாகவே நம்ம உடம்புல வந்து ஒரு இன்ஜுரி, ஒரு சிவியரான ஒரு செம்ம இன்ஜுரி, பெரிய இன்ஜுரி ஏதாவது நடந்துச்சுனாலே நம்ம உடம்புலேயே அதாவது ஒரு அனல்ஜெசிக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது மரத்து போகிற தன்மைக்கான ஒரு கெமிக்கல் வந்து நம்ம உடம்புலேயே ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கெமிக்கல் போயிட்டு என்ன பண்ணும், நார்மலாக ஒரு இடத்துல இன்ஜுரி, இந்த இடத்துல இப்போ கையில் எனக்கு அடிபட்டுச்சுன்னா போயிட்டு அதை வந்து இன்ஹிபிட் பண்ணும். அந்த பெயின் வந்து, அந்த வலி வந்து நம்ம மூளைக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த கெமிக்கல்ஸ் வந்து நேச்சுரலாகவே நம்ம அந்த பெயினை வந்து மரத்து போகிற தன்மைக்கான ஏற்பாடு பண்ணுது நம்ம உடம்புக்கு. அதுக்கு தான் அந்த கெமிக்கல்ஸ் என்டார்ஃபின்ஸு சொல்லுவாங்க. எண்டோஜீனியஸ் ப்ரொடியூசிங் அந்த மார்ஃபின்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்டார்ஃபின்ஸ்னு சொல்லி ஒரு கெமிக்கல்ஸ் நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் ஆகுது. இதை பார்த்தீங்களா? இது எவ்வளோ ஒரு ஒரு இது வந்து சும்மா சொல்கிறதுக்கு நார்மலாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் நம்ம உடம்புல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒன்று தான் இந்த என்டார்ஃபின்ஸ்னு சொல்லி நான் ஒன்று சொல்கிறேன். இதை பேஸ் பண்ணி தான் நிறைய ட்ரீட்மெண்ட்டும் வந்திருக்கு. இப்போ நிறையா பேர் அக்குபஞ்சர்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க. அக்குபஞ்சர்னு சொல்லி சின்ன சின்ன ஊசிலாம் போட்டு குத்துனாங்கன்னா அதுவே ஒரு பெயின் தான். அந்த பெயின் என்ன பண்ணும், நேச்சுரலாக நம்ம உடம்புல வந்து ஒரு கெமிக்கல்ஸாக ரிலீஸ் பண்ணும். அதான் என்டார்ஃபின்ஸ் ரிலீஸ் பண்ணி நமக்கு ஒரு பெயினோ, அதாவது பெரிய பெயின் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சின்ன சின்ன பெயின் போய் ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு கெமிக்கல் ரிலீஸ் பண்ணி அந்த கெமிக்கல் வந்து நம்மளுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய பெயினை வந்து ரிலீவ் பண்ணுது. பார்த்தீங்களா? இதை பேஸ் பண்ணி நம்ம உடம்புல நடக்கக்கூடிய நிறையா மெக்கானிசமை பேஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ட்ரீட்மெண்ட், நிறையா மெடிசின்ஸ், நிறையா ட்ரக்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு மிராக்குலஸான ஒரு ஃபைண்டிங்ஸை பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ்.